சந்தியா ராகம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா உங்க வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த அம்பாள் பாத்துல கொட்டிட்டு போங்க. தானே எல்லாம் நடக்கும், நல்லதாவே நடக்கும்னு சொல்றாங்க ஐயரு. இல்ல நான் பெரிய தப்பு பண்ணிட்டு அதுக்கு தான் இப்படி ஒரு பரிகாரம் பண்றேங்கிறாங்க ஜானகி. ஏமா நீங்க என்ன பெரிய தப்பு பண்ணிருக்க போறீங்க? அப்படியே பண்ணியிருந்தாலும் நீங்க அடுத்தவங்களுக்காகத்தான் பண்ணிருப்பீங்க. அதையும் தாண்டி அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க தான். ஆமா சாமி, பிடிச்சவங்களை தானே அவ ரொம்ப சோதிப்பான்னு கேக்குறாங்க அபிராமி. அபிராம் சொல்றாங்க, கடவுள் மேல் நாம வைக்கிற நம்பிக்கைக்கும் கடவுள் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அவரோட நம்பிக்கையை பொய்யாக்கும் போது கடவுளோட கோவத்துக்கு நம்ம ஆளாகத்தானே வேணுங்கிறாங்க. ஐயா, எல்லா தப்புக்குமே தண்டனை கொடுக்கணுங்கிறது கிடையாது, மன்னிக்கிற குணமும் இருக்கு. தப்பை செஞ்சுட்டு மன்னிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறது, மன்னிப்பு கேட்டுக்கலான்னு தப்பு செய்யறது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பல்லவான்னு கேக்குறாங்க ரகுராம். அது தப்பை பொறுத்ததுங்கிறாங்க சாமி. யாருக்கு எந்த தீங்கும் வராத தப்பு அது தப்பும் இல்லை தீங்கும் இல்லைன்னு சொல்றாங்க சாமி. நன்மையும் தீமையும் தாண்டி தப்புங்கிறதால எதுவுமே கிடையாதுன்னு ரகுராம் சொல்றாங்க. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு தெரியாது எனக்கு எதுவும் அவ்வளவா தெரியாதுங்கிறாங்க சாமி. சரி நான் போயிட்டு வரேன்னு ரகுராம் திரும்புறாங்க. ஐயா அவளோட அனுகிரகத்தை வாங்கிட்டு போங்க, நீங்க சாமியை கும்பிட்டு அப்படியே போயிடாதுங்க, சித்த நேரம் உட்காந்துட்டு போங்கிறாங்க. சரிங்கிறாங்க ரகுராம். ரகுராம் போய் உட்கார்றாங்க. ஜானகியும் பின்னாடியே போய் உட்கார போறாங்க. அங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு வந்து இந்தாங்க எடுத்துக்கோங்க, இது ஒண்ணு நான் சமைச்சது இல்ல, இது கோயில் பிரசாதம் தான், சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என் மேல கோவிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாத மட்டும் இருக்காதீங்கன்னு அழுகுறாங்க. அது என்ன தாங்கவே முடியாதுன்னு சொல்லும்போது ரகுராம் அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. ஜானகிக்கு அளவில்லாத சந்தோஷம். ரெண்டு பேரும் ஜோடியா வீட்டுக்கு வர்றாங்க. கார் விட்டு இறங்கும் போது மாயாவும் தனாவும் பாத்துடுறாங்க. என்னது ரெண்டு பேரும் தனித்தனியா போனாங்க, இப்ப சேர்ந்து வராங்களேங்கிறாங்க. ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தங்கிறாங்க மாயா. மணிவண்ணன் ரகுராம் கிட்ட சொல்றாங்க, மச்சான் சம்மந்தி வீட்டுல இருந்து போன் பண்ணியிருந்தாங்க, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்களாம், அதை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வரட்டுங்கிறாங்க ரகுராம். எப்போ வரேன்னு சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ரகுராம். அவங்க அரை மணி நேரத்தில் வரதா சொன்னாங்க, அவங்க சொல்லி 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க. சரி அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது ரெடி பண்ணிடுவீங்கிறாங்க. எல்லாம் ரெடியாக தான் இருக்கு மச்சாங்கிறாங்க. சரி சரி ஜானகி நீ போய் புடவையை மாத்திக்கிட்டு வாங்குறாங்க. சரின்ட்டு போறாங்க ஜானகி. மகாலிங்கம் 4-5 பங்காளிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. பத்மா கேட்குறாங்க, எங்க சம்மந்தி அம்மாவை காணுமே, பின்னாடி வர கார்ல இது வர்றாங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க அவங்க சொந்தக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அதை பாக்குறதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். நாளை விட்டா என்னாலும் நல்ல நாள் இல்லை, அதனாலதான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல விசேஷத்துக்காக பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி சேர்ந்து வரது இல்லையான்னு பாட்டி கேட்குறாங்க. எங்க அதான் சொன்னேனே அவங்க சொந்தக்கார பார்க்க போயிருக்கான்னு. ஆ சரி சரி, அதான் அடுத்த நாள் நல்லா இல்லைன்னு வேற சொல்றீங்க, சரி வந்ததே வந்துட்டீங்க சொல்லுங்கிறாங்க பாட்டி. அம்மா அதான் வந்துட்டாங்கல்ல, அதை பத்தி மட்டும் பேசுவோமேன்னு ரகுராம் சொல்றாங்க. சரின்னு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க பாட்டி. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதைக்காக தண்ணியும் காப்பியும் கொண்டு வராங்க. இதெல்லாம் எதுக்குமான்னு கேட்குறாங்க மகாலிங்கம். ஆமா கேட்டா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க, அதுக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்துட்டேன், குடிங்க மாமாங்கிறாங்க பார்வதி. சரின்னு எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மகாலிங்கம் கையில வச்சிருந்த மாங்கல்யத்தை ரகுராம் கையில கொடுக்குறாங்க. ரகுராம் கையில இருந்து ஜானகி இப்படி ஒவ்வொருத்தரா அதை பார்த்து பார்த்து ரசிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருக்காங்க. மாயாவும் சீனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இனிமே இந்த நேரமும் காலமும் மாறவே மாறாதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பரிதாபமா இருக்கு. நம்ம குலவழக்கப்படி தாலியை மாப்பிள்ளை வீட்டுல வச்சு தான் பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். எங்க பக்கமெல்லாம் பொண்ணு வீட்டுல வச்சு தான் பழக்கங்கிறாங்க. எங்க பக்கமெல்லாம் வம்சாவளியா வர்றது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் செய்யறது வழக்கங்கிறாங்க பாட்டி. எதுக்கு எடுத்துக்கிட்டு, சரி உங்க பக்கம் எப்படி தாலியோ அதை பார்த்து தான் அந்த டிசைன் கொடுத்து தான் நான் தாலியை கடையில செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க மகாலிங்கம். தாலி செய்யறதும் மாப்பிள்ளை வீட்டோட உரிமை, அதை நீங்க பறிச்சிட்டீங்களேன்னு கேக்குறாங்க சிவராமன். சிவா முடிச்சதை பத்தி பேச வேண்டாம், அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சொல்றாங்க ரகுராம். சரிங்கிறாங்க சிவா. பொண்ணையும் மாப்பிளையும் ஜோடியா வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க ஐயரு. சீனு மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லி மணிவண்ணனும் பத்மாவும் சொல்றாங்க. ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே சீனுவையும் சாருவையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்தது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. மணிவண்ணனும் பத்மாவும் ஆசீர்வாதம் பண்றாங்க. சரி அடுத்தது பொண்ணோட அப்பா அம்மா காலில் விழுன்னு சொல்றாங்க. அம்மா வரலைங்கிறதுனால சித்தப்பா சித்தி இப்படி ஒரு முறையில் இருக்கிறவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா கூட போதுன்னு சொல்றாங்க ஐயர். பார்வதி நீயும் வீட்டுக்காரரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்தது பெரியவங்க பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஐயரே இதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு அவங்க ரெண்டு பத்தியும் எல்லாத்து காலையும் உழ வச்சிருக்கலாமல்ல, இதுக்கு எதுக்கு தனித்தனியா அப்படின்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. சரி ஐயா நீங்க இந்த தாலியை இந்த வீட்டோட பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு ஐயர் சொல்றாங்க. சரிங்கிறாங்க மகாலிங்கம். இந்த தாலியை ஒரு வாரத்துக்கு பூஜை ரூம்ல செஞ்சு வழக்கமா செய்யற பூஜையை பண்ணிக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அந்த தாலியை இவங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும். இதெல்லாம் எந்த ஊர் வழக்கம்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க பாட்டி. சரிங்க நாங்க உத்தரவு வாங்கிட்டோமா அப்படின்னு மகாலிங்கம் புறப்படுறாங்க. இருங்க சாப்பிட்டு போலாம், எல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க ஜானகி. அதெல்லாம் பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன்னு கிளம்புறாங்க. ஜானகி அந்த தாலியை வாங்கிட்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு அதை தீபாரதனை காட்டி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மாயா அவங்க ரூம்ல ஏதோ யோசனையா இருக்காங்க. இங்க சீனு வராங்க. ஏ மாயா நீ இங்கதான் இருக்கியா, உனக்கு எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமாங்கிறாங்க. ஆமா என்னை எதுக்கு தேடிட்டு வரேன், என்கிட்ட பேசுறக்கெல்லாம் கூட உனக்கு நேரம் இருக்குமான்னு கேட்குறாங்க மாயா. ஏன் மாயா இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்குறாங்க சீனு. ஆமா உன் கல்யாண வேலை மின்னல் வேகத்தில்
நடந்துட்டு இருக்கு. அப்ப நீ பிஸியா தானே இருப்பேன்னு கேக்குறாங்க. கிண்டல் பண்ணாத மாயாங்கிறாங்க. யார் கிண்டல் பண்றா? நீ பேசுறத பார்த்தா தான் கிண்டல் மாதிரி இருக்கு. சரி நீ என்னதான் ஐடியாவில் இருக்கேன்னு கேக்குறாங்க. எது ஐடியாவா? நீ எதை பத்தி கேக்குறேன்னு கேக்குறாங்க சீனு. எதை பத்தி பேசுறேன்னு தெரியாதையே கேக்குறவங்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் கேக்குறாங்க மாயா. மாயா மாயா கொஞ்சம் இரேன். நீ பேசுறது எனக்கு புரியல. புரியுற மாதிரி பேசினா தானே எனக்கு புரியும். நீ என்னத்தை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. புரியும்படி பேசுன்னு கேக்குறாங்க. சரி உனக்கு புரியும்படி சொல்லட்டுமா? உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப தாலியும் வீட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இனி கல்யாணம் தானேங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க சீனு. சரி நீயும் நானும் காதலிக்கிறதெல்லாம் அவ்வளவுதானான்னு கேக்குறாங்க. ஐயோ என்ன பேசுற நீ? அதுதானே முக்கியங்கிறாங்க. முக்கியம் முக்கியம் சொன்னா முக்கியமாயிடுமா? அதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்தேன்னு கேக்குறாங்க. தாலி வந்த மாதிரி அதே கேப்ல உன் கல்யாணமே நடந்துடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல மாயா. அவங்க தாலியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க சீனு. என்ன பண்ண போற? இப்ப என்ன பண்ணியோ அதைத்தான் அப்பவும் செய்ய போற. நம்ம விஷயத்தை பத்தி நம்மளா இந்த வீட்டுல ஓபன் பண்ணலைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. உன் கல்யாணம் மட்டும்தான் நடக்கும். நம்ம எவ்வளவு சீக்கிரமா இந்த வீட்டுல நம்ம காதல சொல்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அது நமக்கு நல்லது. கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்தலாங்கிறதெல்லாம் மூவில வர கிளைமேக்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். வாழ்க்கைக்கெல்லாம் இது பொருந்தாது. டைம் ஆக ஆக நம்மளுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாயிட்டே குறையறதெல்லாம் குறையாது. நீ இப்பவே பெரியப்பா கிட்ட போய் நம்ம விஷயத்த சொல்லுங்கிறாங்க. ஐயோ இப்போவான்னு கேக்குறாங்க சீனு. ஆமா டைம் இல்ல சீனு. என்னைக்கோ இருந்தாலும் ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அதை இன்னைக்காவே இருக்கட்டுமேங்கிறாங்க மாயா. போய் பெரியப்பா கிட்ட சொல்லு. அது என்ன வந்தாலும் சரி பாத்துக்கலாம் போங்கிறாங்க மாயா. இருந்தாலும் மாயா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி நான் போய் சொல்லி பாக்குறேங்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா போய் பெரியப்பா கிட்ட சொல்லு போ அப்படிங்கிறாங்க. அட நீ என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிற? வா நான் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனுவோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. அச்சோ மாயா வேண்டாம் வேண்டான்னு பின்னாடியே ஓட பாக்குறாங்க. அட தனியா தானே இருக்காங்க. வா வந்து சொல்லு வா அப்படின்னு மாயா கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்ததும் இல்லாம சீனுவை விட மாட்டேன்னு இழுத்துட்டே வராங்க. பெரியப்பா தனியா தானே உட்காந்துருக்காங்க. போய் சொல்லு போ அப்படின்னு தள்ளி விடுறாங்க. சீனுவும் முடிஞ்ச வரைக்கும் தனக்கு தானே தயார் பண்ணிக்கிட்டு வந்து ரகுராம் முன்னாடி நிக்கிறாங்க. சீனு மாயாவை பாக்குறாங்க. டே சொல்லுடா அப்படின்னு அதட்டுறாங்க. அச்சோ முடியாது மாயா அப்படிங்கிற மாதிரி பயந்த மாதிரி திரும்புறாங்க. அப்ப ரகுராம் கண்டுக்கிட்டாங்க. என்ன சீனு ஏன் வந்துட்டு போறேன்னு கேக்குறாங்க. அச்சோ மாமா பாத்துட்டாங்களா? மாமா ஒண்ணு இல்ல மாமாங்கிறாங்க. ஒண்ணு இல்லாததுக்கு இப்படி ஓடி வந்தேன்னு கேக்குறாங்க ரகுராம். என்ன ஏதாவது முக்கியமான விஷயமாங்கிறாங்க. தடுமாறுறாங்க சீனு. ஏதோ தடுமாறுற முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லு பாங்கிற. சொல்ல வேண்டிய விஷயத்த மூடி மறைச்சா நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம போயிரும்னு சொல்லுவாங்கப்பா. சொல்லு. மாயா அந்த பக்கமா நின்னுகிட்டு அப்படி லாக் பண்ணுங்க பெரியப்பான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஆனா திருவிழாவுல காணாத போன மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்கிறாங்க. என்ன மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியான்னு கேக்குறாங்க. மறந்ததா சொன்னா சரி பண்ணிக்கலாம். மறைச்சதா சொன்னா அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஐயோ ஒருவேளை மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்காங்க சீனு. இந்த விஷயம் தெரியிருக்கு வாய்ப்பே இல்லையே நினைச்சுக்கிட்டாங்க சீனு. பெரியப்பா எப்படியோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவன் ஏன் இப்படி தயங்கி நிக்கிறா? உண்மையை சொல்ல வேண்டியதான்னு நினைக்கிறாங்க மாயா. ஆமா மாமா மறந்துட்டேன். நேத்து நம்ம கம்பெனியோட கரண்ட் பில்லை கட்ட மறந்துட்டேன். அது நேத்து தான் கடைசி நாள் மாமா. இன்னைக்கு அநேகமா பீஸ் கட்டிய புடிங்கிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க. நீ என்கிட்ட பணம் வாங்காத போதே நீ மறந்துட்டு போயிட்டேன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் நேத்து சிவாவை விட்டு அவனை நேத்தே கட்ட சொல்லிட்டேங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க சீனு. இந்த வயசுல ஏன் இப்படி எல்லாம் மறக்குறீங்கன்னு எனக்கும் தெரியலங்கிறாங்க. அது வந்து மாமா அப்படின்னு இழுக்கிறாங்க சீனு. அதுக்கெல்லாம் மனசுல போட்டு வச்சா தேவையானதெல்லாம் இப்படிதான் மறக்க தோணுங்கிறாங்க ரகுராம். அப்புறம் நாளைக்கு காலையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் போடணும்ல. நீ சொன்னா தானே நான் பணத்தை எடுத்துட்டு வந்து வைக்க முடியும். ஐயோ ஆமல்ல அது எப்படி மறந்தேன்னு தெரியலையே. ஐயோ மாமா மறந்துட்டேங்கிறாங்க. சரி சரி அதையும் சிவா பேங்க்ல போட்டான். அதை எடுத்து நீ சம்பளம் கொடுத்துருங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு மாயாவோட ரூமுக்கு போறாங்க. மாயா அதுக்கு முன்னாடியே கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சீனு மாயாவோட காதல் கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல பேசினா இனிமே எடுபடாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. குமாரை தேடி போயிருக்காங்க. குமார் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவ்வளவுதானே நான் பாத்துக்கிற விடுங்கிறாரு குமார். இதுக்கு தான் மாயா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளேன்னு சீனு சொல்றாங்க. அதை விடுங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புங்கிறாங்க. சீனு குமார் கிட்ட ஐடியா கேட்க குமாரும் மாயாவையும் சீனுவையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக பெரிய பொய்யோன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிடுறாங்க. மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல என்னெல்லாம் போர் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.